குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கடிநீர் மற்றும் வெந்நீர். அதில் கடிநீர் ரொம்ப கல் மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்குமா, வெந்நீர் அப்படின்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குமான்னு கேட்டுறாதீங்க. இது எதை பொறுத்து அமைவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரில் உள்ள அயனிகளை தன்மையை பொறுத்து அமைவது தான் சார். சரிங்களா? ஸோ கடிநீர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடின நீர் அதிக அளவு கனிம அயனிகளை கொண்டுள்ளது. நீரில் கரையக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய உலோகங்களின் நேர் அயனிகளை பெரும்பாலும் கடிநீரில் காணப்படுகின்றன. ஸோ உப்பு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நேர் அயனி எதிர்மின் அயனி ரெண்டுமே இருக்கும். அதுதான் உங்களுக்கு உப்பு. அதாவது இன்னும் சொல்லப்போனால் ஒரு அமிலம் ஒரு காரம் ரெண்டு வினைபுரிந்து உருவாக தான் உப்பு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரி, இது வந்து எளிய வினை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடிநீர் இருக்குதுன்னா அதுலேருந்து நேர்மின் அயனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், எதிர்மின் அயனி இருக்கும். அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கடிநீர் அதிக அளவு கனிம அமில அயனிகளை கொண்டுள்ளது. நீரில் கரையக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகிய உலோகங்களின் நேர் அயனிகளை பெரும்பாலும் கடின நீரில் காணப்படுகின்றன. கால்சியம் மற்றும் மெக்னீசியம் நேர் அயனிகள்னால் இப்போ கால்சியத்துக்கு அதன் இணை என்னது Ca2+, மெக்னீசியத்துக்கு Mg2+. இதுதான் நேர் அயனிகள் தான் கடினத்தன்மைக்கு நீரின் கடினத்தன்மை காரணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஒரு சில இது மட்டும்தான், இது வந்து எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய அயனிகள். ஒரு சில இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் காணப்படும் கடின நீரில் இரும்பு, அலுமினியம் மற்றும் மேங்கனீஸ் போன்ற உலோகங்களின் அயனிகளும் உள்ளன அப்படிங்கிறாங்க. இவ்வுலோகங்களின் பைகார்பனேட், குளோரைடு மற்றும் சல்ஃபேட்டு. அதாவது பைகார்பனேட் அப்படிங்கிறது CO3(2-), இது பைகார்பனேட். குளோரைடு அப்படிங்கிறது Cl-, சல்ஃபேட் அப்படிங்கிறது SO4(2-). சரிங்களா? இதான் சொல்லுவாங்க. அப்போ இந்த அயனி நேர்மின் அயனி இருக்குது இல்லைங்களா, மெக்னீசியம் 2+, கால்சியம் 2+, அந்த அயனி கூட இந்த கார்பனேட்டு, குளோரைடு, சல்ஃபேட் இதெல்லாம் இணைந்திருக்கிறது தான் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, கடின நீர் அப்படிம்பாங்க. அந்த கடிநீரில் பார்த்திங்கன்னா நம்ம அதிக அயனியாக இருக்கக்கூடிய நேர்மின் அயனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோரைடு மற்றும் சல்ஃபேட் உப்புகள் நீரில் காணப்படுவதால் நீர் தன்மை அடைகிறது. கடிநீரை கொதிக்க வைக்கும்போது அதில் உள்ள மெக்னீசியம் மற்றும் கால்சியம் உலோகங்களின் கார்பனேட்டுகள் வீழ்படிவாகின்றன. கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் நீரில் கரையும் உப்புகள் இல்லாத நீர் மென்னீர். இதில் பாருங்கள், அதாவது ஒரு கடின நீர் அப்படிங்கிறது அதிக அளவு நேர்மின் அயனியை கொண்டதாக இருக்கும். அந்த நேர்மின் அயனி என்னென்னவாக இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்று மெக்னீசியம், இன்னொன்று கால்சியமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து மெக்னீசியம் கால்சியம் அயனியாக மட்டும் இருக்காது சார். அது என்னவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கூட எதிர்மின் அயனி சேர்ந்த வாக்கில் தான் இருக்கும். அந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியத்தின் உப்புகள் பார்த்திங்கன்னா ஒன்று பைகார்பனேட்டு, இன்னொன்று குளோரைடு, இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபேட்டு. இது ரெண்டும் இந்த நிலைமையில் தான் இருக்கும். இப்போ மெக்னீசியம் கார்பனேட்டு, மெக்னீசியம் சல்ஃபேட்டு, இல்லை மெக்னீசியம் குளோரைடு இருக்கலாம். அப்புறம் கால்சியம் குளோரைடு, கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம் சல்ஃபேட்டு இந்த மாதிரி கலந்து இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி சார் நம்ம ரிமூவ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா வெப்பப்படுத்தும் போது அதை நம்ம ரிமூவ் பண்ணலாம். வெப்பப்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய அயனிகள் எல்லாமே சரிங்களா, இந்த அயனிகள் எல்லாமே வெப்பப்படுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா பைகார்பனேட் இருக்குது அப்படின்னா என்ன நீரில் கரையாத கார்பனேட்டாக மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீர் கடினத்தன்மை அடைகிறது. இந்த பைகார்பனேட்டு, குளோரைடு மற்றும் சல்ஃபேட் உப்புகள் நீரில் காணப்படுவதால் நீர் கடினத்தன்மை அடைகிறது. கடின நீரை கொதிக்க வைக்கும்போது அதில் உள்ள மெக்னீசியம் மற்றும் கால்சியம் உலோகங்களின் கார்பனேட்டுகள் வீழ்படிவாகின்றன. கார்பனேட்னா பைகார்பனேட் கார்பனேட்டாக மாறுறது. சரிங்களா? மேலே வந்து பைகார்பனேட் கொடுத்து கார்பனேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வினை பின்னாடி பார்க்கலாம். அதாவது அதில் இருக்கக்கூடிய பைகார்பனேட்லேருந்து நீர்மூக்கு வெளியே போயிடுச்சுன்னா கார்பனேட்டாக உங்களுக்கு வீழ்படிவாகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது வந்து கடினத்தன்மைக்கு காரணம். இதுவே கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் நீரில் கரையும் உப்புகள் இல்லாத நீர். இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா, கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் குளோரைடு, சல்ஃபேட்டு, பைகார்பனேட் இதெல்லாமே நீரில் கரையும் தன்மையுடையது. அதனால் கடினத்தன்மையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து நீரில் கரையாத தன்மையாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ கால்சியம் சல்ஃபேட்டும் சரி, கால்சியம் பைகார்பனேட்டு, கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் அதேமாரி இதெல்லாம் இந்த உப்புகளில் நீரில் கரையாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது மென்னீர் அப்படிங்கிறாங்க. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் நீரில் கரையும் உப்புகள் இல்லாத நீர் மென்னீர் என அழைக்கப்படுகின்றன. ஸோ அப்போ நீரின் கடினத்தன்மை 2 வகைப்படும். புரியுதுங்களா? இப்போ நீரின் கடினத்தன்மைக்கு என்ன காரணம்னா அந்த கால்சியம் மெக்னீசியத்தினுடைய குளோரைடு, சல்ஃபேட்டு, கார்பனேட் உப்புகள் நீரில் கரையிறதுனால நீர் கடினத்தன்மை இருக்குது அப்படின்னா. இதுவே கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்லலாமா, மென்னீர்னு சொல்லலாம். இல்லை அந்த உப்புகள் இல்லாமல் இருந்தாலும் ஒரு வகையில் மென்னீர்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கடின நீர், இதெல்லாம் நீர் கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா அது மென்னீர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கடின நீர் பார்த்திங்கன்னா நீரின் கடினத்தன்மை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அவைகள் என்னென்னது,
தற்காலிக கடினத்தன்மை மற்றும் நிரந்தர கடினத்தன்மை ஆகும். அப்படிங்க அந்த தற்காலிக கடினத்தன்மை நிரந்தர கடினத்தன்மைங்கிறது எதை பொறுத்து எந்த அயனியை பொறுத்து அமைங்கிறது அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா தற்காலிக கடினத்தன்மை மற்றும் அதனை நீக்குதல். ஸோ தற்காலிக கடினத்தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீரில் கரையக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் ஆகியவற்றின் பைகார்பனேட்டு. ஸோ இப்போ நம்ம 3 வகை உப்புகள் பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்னது? பைகார்பனேட் அப்படிங்கிறது HCO3 மைனஸ். ஏன் சார் கார்பனேட்டுக்கு வந்து CO3 2 மைனஸ் போட்டிங்க, பைகார்பனேட்டுக்கு HCO3 மைனஸ் போட்டிங்க அப்படின்னு பார்த்தா இந்த 2 மைனஸு இங்கே என்ன இந்த ஹைட்ரஜன் என்ன இருக்கும்? ப்ளஸ்ஸாக இருக்குமா? ஸோ இந்த ப்ளஸ்ஸு சேர்ந்து என்னது இங்கே 2 மைனஸாக இருக்கிறது ஒரு H ப்ளஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு மைனஸ் குறையும் இல்லையா? அதனால தான் பைகார்பனேட் HCO3 மைனஸு, கார்பனேட்டு CO3 2 மைனஸ்னு போடுறோம். புரியுதுங்களா? என்ன எதுக்கு போடுறாங்க ரீசன் காரணம் புரியுதுங்களா? இப்போ பார்த்துங்க. ஸோ அப்போ ஒரு நீர் கடினத்தன்மையாக இருக்குது என்னென்ன காரணம்னு பார்த்தா அப்படின்னா பைகார்பனேட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா குளோரைடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சல்ஃபேட்டு SO4 2 மைனஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இருக்குது பைகார்பனேட்டு இருந்ததுன்னா அது தற்காலிக கடினத்தன்மை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? கொடுத்துருக்காங்க. நீரில் கரையக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் ஆகியவற்றின் பைகார்பனேட் உப்புகள் காணப்படுவதில் தற்காலிக கடினத்தன்மை முதன்மையான காரணமாகும். சரிங்களா? அப்போ 3 வகையான உப்புகள் இருக்குது. அந்த உப்புகளில் பைகார்பனேட் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தோன்னா தற்காலிக கடினத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வகை நீரை கொதிக்க வைத்து பின் வடிகட்டுவதன் மூலம் கடினத்தன்மையை நீக்கலாம். ஸோ அப்போ இந்த நீரெலாம் பார்த்தோம் அப்படின்னா கொதிக்க வச்சுட்டு நல்லா வடிகட்டினீங்க அப்படின்னா அந்த கடினத்தன்மை போய் மென்னீராக மாறும் அப்படிங்கிறாங்க. கொதிக்க வைக்கும்போது இந்த பைகார்பனேட் உப்புகள் கரையாத கார்பனேட் உப்புகளாக சிதைவடைகின்றன. ஸோ இந்த பைகார்பனேட்டுங்கிறது HCO3 என்னவா மாறுதுங்கிறாங்க? CO3 கரையாத உப்புகளாக மாறுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? கொதிக்க வைக்கும்போது இந்த பைகார்பனேட் உப்புகள் கரையாத கார்பனேட் உப்புகளாக சிதைவடைந்து வீழ்படிவாகின்றன. இவ்வாறு உருவான மெக்னீசியம் கார்பனேட் மற்றும் மேலும் நீராக பகுப்படைந்து கரையாத மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை தருகிறதுங்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பைகார்பனேட் வினையை பாருங்கள். இங்கே கால்சியத்துக்கு என்ன நம்ம சொன்னோம்? கால்சியம் 2+ நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த கால்சியம் 2+ என்னது 2 HCO3 மைனஸ். பைகார்பனேட்டுக்கு ஒரே ஒரு வேலன்ஸ் இருந்தால் இல்லையா? இன்னொரு HCO3 மைனஸ். இது போட்டுக்கிட்டு வினைப்படுத்துகிறோம். CaHCO3 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஏன்னு புரியுதா? இந்த 2 ப்ளஸுக்கு இங்கே என்ன இந்த HCO3 மைனஸ் 1 தான் இருக்குது, அதனால் 2 போட்டுக்கிட்டோம். இப்போ இங்கே என்ன கிடைக்கும் உங்களுக்கு? இது எல்லாத்தையும் சேர்த்துனோம்னா CaHCO3 2 கிடைக்கும். இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா CaHCO3 2 கிடைக்கும். சரி, அதுதான் அங்கே கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ப்ரீஃபாக எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வெப்பப்படுத்தும் போது எப்படி சார் கார்பனேட்டாக மாறுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள். கால்சியம் HCO3 இதை வெப்பப்படுத்தும் போது என்ன 2 ஹைட்ரஜன் இதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீர் முழுக்கிற வெளியே போயிடுச்சா? H2O வந்துருச்சுங்க. H2 வந்துருச்சுங்களேங்க. மீதி என்ன இருக்குது? 3 ஆக்சிஜன் 1 ஆக்சிஜன் போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும்? 2 ஆக்சிஜன் தான் இருக்கும். அந்த கார்பன் டை ஆக்சைடாக வந்துருச்சு. ஸோ மீதி இந்த CaCO3 மட்டும் நமக்கு என்ன மாறுது? கால்சியம் கார்பனேட்டாக மாறுது அப்படிங்கிறாங்க. CaCO3 நமக்கு கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? அதாவது ஒரு வாட்டர் ஒரு நீர் மூலக்கூறு வெளியே போகுது, H2O போயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு மட்டும் இருக்குது. 3 ஆக்சிஜன் 1 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் CO2 இருக்குது. மீதி CaCO3 இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் மீன் நடைபெறுது. இது கால்சியத்துக்கு இருந்தாச்சு, மெக்னீசியத்துக்கு இருந்தாச்சு, அதே மாதிரி தான். அதுக்கடுத்து உண்டான கால்சியம் மெக்னீசியம் கார்பனேட்டு நீரால் பகுப்படையுது. அந்த நீரால் பகுப்படையுது அது எப்படி சார்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கால்சியம் கார்பனேட் இருக்கு இல்லைங்களா? கால்சியம் கார்பனேட்டு CO3 அது கூட நீர் மூலக்கூறு சேர்த்துறோமா? H2OHன்னு போடலாம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே எனக்கு கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறும்னு சொல்லியிருக்கோம்.
அப்போ இந்த 3 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் மட்டும் இந்த ஹைட்ரஜன் கூட சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு OH குரூப் இருக்கா. ஸோ அப்போ வினை என்ன உனக்கு CaOH ட்வைஸு மெக்னீசியம் CaOH ட்வைஸு என்னது மீதி CO2 வெளியே வந்துருச்சு. புரியுதுங்களா? இந்த வினை புரியுதா? அப்போ வெளியிட்டதன் மூலமாக வீழ்படிவை நீக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இது வந்து பொதுவான முறை. அடுத்து கிளார்க் முறை. ஸோ இந்த கிளார்க் முறை பார்த்திங்க அப்படின்னா நாம் கிளார்க் முறையினை பயன்படுத்தியும் தற்காலிக கடினத்தன்மையை நீக்கலாம் அப்படிங்கிறாங்க. கிளார்க் முறையை பயன்படுத்தி தற்காலிக கடினத்தை எப்படி சார் நீக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இம்முறையில் கணக்கிடப்பட்ட அளவு சுண்ணாம்பு நீரானது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகளை கொண்டுள்ள கடின நீருடன் சேர்க்கப்படுகிறது. இதனால் உருவாகும் ஹைட்ராக்சைடுகள் மற்றும் கார்பனேட்டுகள் வடிகட்டி நீக்கப்படுகின்றன. ஸோ அதே தான். ஸோ கால்சியம் மற்றும் மெக்னீசியம் பைகார்பனேட்டுடன் நம்ம இந்த சுண்ணாம்பு நீர் அப்படின்னு கால்சியம் ஹைட்ராக்சைடு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கால்சியம் ஹைட்ராக்சைடு இது கூட நம்ம வினைப்படுத்தி என்ன பண்ணலாம், கால்சியம் கார்பனேட்டாக மாற்றலாம் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட எப்படி சார் வினைபுரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கால்சியம் பைகார்பனேட் எடுத்துக்கோங்க. இதில் எப்படி வரலாம், கால்சியம் HCO3 இங்கே ஒரு HCO3 எழுதிக்கலாமா. ஸோ இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு எழுதலாம், கால்சியம் OH இங்கே ஒரு OH எழுதிக்கலாமா. ஸோ எப்படி சார் உங்களுக்கு வினைபுரியுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுலாக போய் வச்சுக்கோங்களேன். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுலாக போகுது. இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் சேர்ந்து ஒரு வாட்டர் மாலிகுலாக போய் வச்சுக்கோம். ஸோ இப்போ எத்தனை வாட்டர் மாலிகுலு, க்ரீன் கலர் இது ஒரு வாட்டர் மாலிகுலாக போகுது, இது ஒரு வாட்டர் மாலிகுலா நீர்மூலக்கூறாக வெளியே. ஸோ 2 நீர்மூலம் வெளியே போகுது. மீதி எத்தனை சார் இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே ஒரு கார்பன் இங்கே ஒரு கார்பன் இருக்கா. ஸோ கால்சியம் கார்பன் அப்படிங்கிறது CaCO3 மட்டும் தான். ஸோ இங்கே ஒரு கால்சியம் இருக்குது, இங்கே ஒரு கால்சியம் இருக்குது. ஸோ 2 கால்சியம் சேர்ந்து இந்த 2 கார்பன் கூட என்னது இணைஞ்சு கால்சியம் கார்பனேட்டாக மாறுது. பாருங்கள் வெளியே பாருங்கள் கொடுத்துக்காங்களா. 2 மூலக்கூறு வந்து நீர் வெளியேறுது, மீதி இருக்குது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு உருவாகுது. சரி, இந்த கார்பனேட்டாக மாறுது, கால்சியம் கார்பனேட்டாக மாறுது. சரியா? இந்த கால்சியம் கார்பனேட்டாக மாறிட்டு மறுபடியும் நான் இதுக்கு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு போட்டிங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பண்ணி புரிஞ்சு உங்களுக்கு நீர்மூலக்கூறு வெளியே போகுது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ அதேமாதிரி நிரந்தர கடினத்தன்மை முன்ன என்ன பார்த்தோம், நமக்கு தற்காலிக கடினத்தன்மைக்கு எதை பார்த்தோம் அப்படின்னா தற்காலிக கடினத்தன்மைக்கு கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் பைகார்பனேட் உப்புகள் தான் தற்காலிக கடினத்தன்மை காரணமாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா நிரந்தர கடினத்தன்மைக்கு என்ன சார் காரணம் பார்த்தோம்னா கால்சியம் மற்றும் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் ஆகிய உலோகங்களின் நீரில் கரையக்கூடிய குளோரைடு மற்றும் சல்ஃபேட் உப்புகள். குளோரைடு அப்படிங்கிறது Cl- உப்புகள், சல்ஃபேட்டுங்கிறது SO4 உப்புகள். 2 சேர்ந்து தான் உங்களுக்கு நிரந்தர கடினத்தன்மை காரணமாக இருக்குது. ஸோ அந்த நிரந்தர கடின அதே எப்படி சார் நீக்கிறான்னு பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தர கடினத்தன்மை ஏற்படுகிறது. சலவை சோடாவை சேர்த்து இதனை நீக்கலாம். இப்போ சலவை சோடா அதை பார்த்திங்க அப்படின்னா வெப்பப்படுத்தி கார்பனேட் நீரில் கரையாத கார்பனேட்டாக மாறுது. அந்த கார்பனேட்டை என்ன பண்ணுறாங்க, நீராக பகுத்து நீரில் நீர் சிதைவடையாத ஹைட்ராக்சைடாக மாற்றணும்னு சொல்லிடும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கால்சியம் மெக்னீசியத்தினுடைய குளோரைடு சல்ஃபேட் உப்புகளை சலவை சோடா வச்சு சேர்த்துறாங்க. சலவை சோடா என்ன சேர்ப்பாங்க, சோடியம் கார்பனேட்டு Na2CO3 கொடுத்துருக்காங்களா. ஸோ இங்கே எம்முங்கிறது என்ன சார் பொதுவாக கொடுத்துருக்காங்க சார். எம்முங்கிறது அது கால்சியமாகவும் இருக்கலாம், மெக்னீசியமாகவும் இருக்கலாம். சரி, அதான் மெட்டல் குளோரைடு, மெட்டல் சல்ஃபேட்டு அது கொடுத்துருக்காங்க. சலவை சோடாவை சேர்த்து இதனை நீக்கலாம். சலவை சோடாவானது கடின நீரில் கரைந்துள்ள கால்சியம் மற்றும் மெக்னீசியத்தின் குளோரைடு மற்றும் சல்ஃபேட்டுடன் வினைபுரிந்து அவற்றின் கரையாத கார்பனேட்டுகள் தருகிறது. அது இடமாற்று வினை. இந்த CO3 வந்து என்னது மெட்டல் கூட சேர்ந்துட்டு Cl2 சோடியத்து கூட சேர்ந்துக்கும் சார். அதேமாதிரி இந்த சல்ஃபேட்டுங்கிறது சோடியத்து கூட சேர்ந்துட்டு கார்பனேட் வந்து என்னது மெட்டல் கூட சேர்ந்துக்குது. அப்போ என்னது மெட்டல் CO3 மெட்டல் CO3 உருவாகிடுது. அங்கே நீர் இங்கே சோடியம் குளோரைடு இருக்கு இல்லையா, NaCl 2NaCl வெளியே போகுது பாருங்கள். 2NaCl 2 Cl 2 Na இருக்குது, 2NaCl வெளியே போயிடுச்சு. சரியா?
அதேமாரி Na2SO4 வந்துருச்சா? அவ்வளோதான் சார். இது மாதிரி இப்போ கார்பனேட் உருவாயிடுச்சா? கார்பனேட் உருவாயிடுச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நீராறு பகுத்தோம்னா ஹைட்ராக்சைடாக மாறிடும். அது நம்ம என்னது மென்னீராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கடிநீர் தன்மை நீக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ கடிநீரை மென்னீராக மாற்ற பயன்படுத்தும் மற்றொரு முறை அயனி பரிமாற்ற முறை. ஸோ இந்த ஒரு முறை முக்கியமானதா சார். கடிநீரை மென்னீராக மாற்றும் முறை அயனி பரிமாற்ற முறையாகும். இம்முறையில் கடிநீரானது ஜியோலைட் போன்ற அயனி பரிமாற்ற பொருள் நிரப்பப்பட்ட குழாய் வழியே செலுத்தப்படுவதன் மூலம் கடினத்தன்மை நீக்கப்படுகிறது. ஜியோலைட் அப்படிங்கிறது பார்த்தோன்னா துளைகள் கொண்ட ஒரு பொருள். ஸோ இதில் பார்த்தீங்க என்ன சார் இருக்குன்னு பார்த்தோன்னா சோடியம் தான் அதிகமாக இருக்கும். சோடியம் வந்து என்ன பண்ணுறது, அதோட கால்சியம் மெக்னீசியம் இடப்பெயர்ச்சி அடைஞ்சு சோடியத்தை நீக்கிறோம். மறுபடியும் சோடியத்தை சேர்த்துனா அப்படின்னா அதே கால்சியம் மெக்னீசியத்தை வந்து சோடியம் உருவாச்சு அப்படின்னா ஜியோலைட் மீன் பழைய நிலைக்கு வந்துடும். அதான் சொல்லியிருக்கேன். இப்போ இதில் பாருங்க, இம்முறையில் கடின நீரானது ஜியோலைட் போன்ற அயனி பரிமாற்றம் பொருள் நிரப்பப்பட்ட குழாய் வழியை செலுத்தப்படுவதன் மூலம் கடினத்தன்மை நீக்கப்படுகிறது. அது எப்படி சார்? அது அயனி பார்த்தீங்கன்னா ஜியோலைட்டுகள் என்பன நீரேற்றம் பெற்ற சோடியம் அலுமினியம் சிலிக்கேட்டுகள். NaO, Al2O3, XeSiO2, YH2O. இந்த XeSiO2, YH2Oங்கிறது நம்பர் ஆஃப் சிலிக்கேட் SiO2வும் நம்பர் ஆஃப் நீர் மூலக்கூறின் எண்ணிக்கையும் சிலிக்கேட் மூலக்கூறின் எண்ணிக்கையும் சொல்லிதான். அப்போ இங்கே எக்ஸுங்கிறது பார்த்தோன்னா 2லேருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். ஒய்ங்கிறது 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்பாங்க சார். இது 1 மார்க்கில் உங்களுக்கு முக்கியமாக ஒன்று வரும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. அப்போ ஜியோலைட்டுகள் என்பன நீரேற்றம் பெற்ற சோடியம் அலுமினியம் சிலிக்கேட்டுகள் ஆகும். இவை பொதுவான வாய்ப்பாடு Na2O, Al2O3, XeSiO2, YH2O. அப்போ எக்ஸுங்கிறது 2 முதல் 10 வரை இருக்கும். ஒய்ங்கிறது 2 முதல் 6 என்ற பொதுவான வாய்ப்பினை பெற்றுள்ளன. அப்போ ஜியோலைட்டுகள் நுண்துளை வடிவமைப்பை பெற்றுள்ளது. ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நோட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வெள்ளை பேப்பரும் மட்டி பேப்பர் 2 எடுத்துக்கோங்க. எது சார் ஈஸியாக தண்ணியை உறிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா மட்டி பேப்பர் அதிகம். ஏன் சார்னா அதில் வந்து துளைகள் அதிகமாக இருக்கும், வெள்ளை பேப்பர் துளைகள் கம்மியாக இருக்கும். அதுதான் சார் காரணமே. சரியா? அப்போ நுண்துளை வடிவமைப்பை பெற்றுள்ளது. இவற்றுள்ள ஒற்றை இணைதிறனுக்கு பெற்றுள்ள சோடியம் அயனிகள் எளிதாக பிணைக்கப்பட்டுள்ளது. அப்போ இதில் இருக்கக்கூடிய சோடியம் உலோக அயனிகள் எளிதாக பிணைக்கப்பட்டிருக்கிறனால நம்ம கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உறுப்புகள் சேர்க்கும்போது ஈஸியாக இடப்பெயர்ச்சி அடைந்து கால்சியமும் மெக்னீசியம் வந்து சோடியம் இறக்கத்தை இடப்பெயர்ச்சி அடைந்து சோடியத்தை வெளியேற்றிடுது. எந்த மாதிரி சோடியம் குளோரைடாகவும் சோடியம் சல்ஃபேட்டை வெளியேற்றிட்டு கால்சியம் வந்து அங்கே வந்து என்னது இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருது. அதான் கொடுத்துருப்பாங்க. இவ்வயனிகள் எளிதாக பிணைக்கப்பட்டது. இவ்வயனிகள் நீரின் கடினத்தன்மை காரணமான உலோக அயனிகள், அதாவது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் உடன் பரிமாற்றம் அடைகிறது. அணைவு வடிவத்தினை Na2Z இசட்டுங்கிறது ஜியோலைட்டு, Na2 அப்படிங்கிறது சோடா உப்பில் இருக்கக்கூடிய சோடியம் என குறிப்பிட்ட இடம். இது சோடியமானது பரிமாற்றம் அடையும் நீர் அயனியாகும். அதாவது இப்போ சோடியம் சூரியட்டு Na2Z எடுத்துக்கிட்டோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், கடிநீரை சேர்த்துக்கிட்டோம். மெட்டல் 2+ அப்படிங்கிறது கால்சியமாகவும் இருக்கலாம், இல்லது மெக்னீசியமாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது என்னவாசா மாறுனா M2Z மாறுது. இந்த M2Z மாறிட்டு என்ன மாதிரி MZ மாறுது. இந்த Na2 மட்டும் இந்த 2Na வெளியே வந்துடுது. அயனி பரிமாற்றம் முழுமையடைந்த பின்னர் நீர்த்த சோடியம் குளோரைடை சேர்த்து இப்போ இங்கே என்ன இருக்குது, முழுமை அடைஞ்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்துறோம், சோடியம் குளோரைடை சேர்த்துறோம். அப்போ சோடியம் குளோரைடு சேர்த்தும் பொழுது என்னவா கிடைக்கும், மெட்டல் குளோரைடு போய்ட்டு சோடியம் வெளியே வந்துடும். நீர்த்த சோடியம் குளோரைடு செலுத்துவதன் மூலம் மீளவும் நீர்த்த சோடியம் குளோரைடை செலுத்துவதன் மூலம் மீளவும் ஜியோலைட்டினை பெறலாம். மறுபடியும் ஜியோலைட் அப்படி திரும்ப பெறலாம் அப்படிங்கிறாங்க. இந்நிகழ்வில் ஜியோலைட்டில் ஈர்த்துக்கொள்ளப்பட்ட கால்சியம் மற்றும் மெக்னீசியம் அயனிகள் சோடியம் அயனிகளால் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அதுக்குள்ள பாருங்கள், இந்த வரைபடத்தை பார்த்து தெரியும் உங்களுக்கு. அதாவது MZன்னு பார்த்தோம் இல்லையா, MZ சோடியம் குளோரைடு சேர்த்துறோம். இதே மாதிரி Na2Z மாறிடுது, பழைய நிலைமைக்கு வந்துடுது அப்படிங்கிறாங்க. மெட்டல் குளோரைடாக மாறுது. ஸோ இதில் பாருங்கள், இந்த சோடியம் குளோரைடு ஒற்றை இணைதல் கொண்டது இல்லையா, 6 இருக்குது. 1 2 3 4 5 6 சோடியம் உலோகம் இருக்குது. ஆனால் இது சோடியத்துக்கு இந்த ஒரே ஒரு இணைதிறன் தான். ஆனால் கால்சியம் மெக்னீசியம் 2 இணைதிறங்கிறதுனால இந்த 1 2 சேர்ந்து ஒரு கால்சியமாக இருக்கும். 3 4 சேர்ந்து ஒரு கால்சியம் அல்லது மெக்னீசியம், 5 6 சேர்ந்து ஒரு கால்சியம் அல்லது மெக்னீசியமாக இருக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கிறது 6 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 3 உலோகங்கள் மட்டும்தான் இருக்குது. புரியுதா? இங்கே ஒற்றை இணைதன் கொண்டது 6 இருக்குது, இங்கே இரட்டை இணைதன் கொண்டது 3 இருக்குது. ரெண்டுமே சமமாக போயிடுச்சு. சரி, எப்படி செய்ய இடப்பெயர்ச்சி அடைந்து பார்த்தோம்னா இந்த சோடியம் 2 சோடியம் இருக்கா, இது 2க்கும் எடுத்துகிட்டு கால்சியம் போட்டுக்கலாம்.
அதேமாரி இங்கே இருக்கிற சோடியம் 2 இருக்கு இல்லையா, இது 2 எடுத்து நம்ம கால்சியம் போட்டுக்கலாம். புக்கில் இருந்தால் புக்கில் இதில் டயக்ராம் பாருங்கள், நீட்டாக தெரியும், கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு கால்சியம் கொடுத்துரு, இங்கே கால்சியம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ஈஸியாக இந்த இடப்பெயர்ச்சி அடைஞ்சு கடினத்தன்மையை நீக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடின நீர், கனநீர் அப்படிங்கிறது ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கா சார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னு சொல்லலாம். எப்படி சார் இந்த ஹைட்ரஜனுக்கு நம்ம என்ன அணுவின் நிறைய ஒன்று போகும் ஹைட்ரஜன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு நம்ம என்னென்னு குறிப்போம்னா ஹைட்ரஜன் 1 குறிப்போம் இல்லையா. இதில் என்ன சார் இருக்குன்னா ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஹைட்ரஜன் 1 2ன்னு குறிப்போம். அப்படி இல்லைன்னா அல்லது டியூட்டீரியம் 1 2 டியூட்டீர் ஆக்சைடு. ஸோ டியூட்டர் ஆக்சைடுன்னு ஹெவி ஆக்சைடுன்னு ஹைட்ரஜன்னா ஹெவி ஹைட்ரஜன் ஆக்சைடு தான் உனக்கு டியூட்டர் கனநீர் அப்படிங்கிறது. சரியா. அதில் கொடுத்துருவாங்க கன ஹைட்ரஜன் ஆக்சைடானது கனநீர் ஆகும் D2O. அதாவது 500 பங்குல சாதாரண குடிநீரில் ஒரே 1 பங்கு மட்டும் உங்களுக்கு என்ன இருக்குது கனநீர் இருக்குது அப்படிங்கிறாங்க. கொடுத்துருவாங்க இல்லையா. 500 பங்குல சாதாரண நீரில் 1 பங்கு கனநீர் காணப்படுகிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. 500 பங்கு இருந்தது சாதாரண நீர் இருந்துச்சுன்னா அது 1 பங்கு மட்டும் என்ன இருக்கும் கனநீர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ H2வை போலவே D2 எளிதில் மின்னார் பகுப்பிற்கு உட்படாது. H2 வந்து நீரின் மின்னார் பகுப்பு உட்படும், ஆனால் D2ங்கிறது ஈஸியாக மின்னார் பகுப்பு உட்படாது அப்படிங்கிற என்பதால் நீரினை மின்னார் பகுத்தல் மூலம் கனநீரை பெறலாம். ஸோ அப்போ நீர் வந்து ஈஸியாக மின்னார் பகுப்பு அடைஞ்சிடும். கனநீர் வந்து மின்னார் பகுப்பு அடையாது. அப்போ நீரை கொண்டு மின்னார் பகுப்பு செய்யும்போது எல்லா நீருமே மின்னார் பகுப்பு அடைஞ்சிடும். கனநீர் மட்டும் மின்னார் பகுப்பு அடையாது. அது ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. புரியுதா. அடுத்து பார்த்தா D2O என்பது ஒரு நிறமற்ற மணமற்ற, இதெல்லாம் வந்து பிசிக்கல் பண்பு கொடுத்துருப்பாங்க, ஒரு 2 பக்கத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. நிறமற்ற மணமற்ற சுவையற்ற ஒரு திரவமாகும். எனினும் நீர் மற்றும் கனநீருக்கு இடையே இயற்பண்புகளில் குறிப்பிடத்தக்க வேறுபாடுகள் உள்ளன. இவ்வேறுபாடு அட்டவணை 4.2 ஒரு 2 பக்கத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொதுவான பண்புகளை கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது கனநீரின் வேதிப்பண்புகள். ஸோ இதனுடைய வேதியியல் பண்புகள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனை கொண்டுள்ள சேர்மங்களை D2ஓடு வினைப்படுத்தும் போது ஒரு ஹைட்ரஜனானது டியூட்டீரியில் இடப்பெயர்ச்சி செய்யப்படுகிறது கொடுக்குறாங்க. ஹைட்ரஜனை கொண்டுள்ள சேர்மங்களை D2ஓவுடன் வினைப்படுத்தும் போது ஹைட்ரஜனானது டியூட்டீரியத்தில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜனை கொண்ட நீருடன் D2ஓவை வினைப்படுத்தும் போது டியூட்டீரியத்தில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது ஒரு ஹைட்ரஜன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், இந்த 2 வராது சார், இதுலேயும் இந்த 2 வராது, இங்கேயும் இந்த 2 வராது. சரிங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள், NaO வச்சு இந்த D2ஓவை நம்ம எழுதலாம். இப்போ H2ஓவை எப்படி நம்ம பிரித்து எழுதலாம், H பாண்டு O வச்சு எழுதுவோமா. அதேமாதிரி இந்த D2ஓ எப்படி எழுதிக்கலாம், D2ஓவை DOD எழுதிக்கலாமா. சரியா, ரைட் தானே இது DOD. ஸோ அப்போ இங்கே நமக்கு இது ஹைட்ரஜன் நீர்மூலக்கூறு ஹைட்ரஜனானது டியூட்டீரியத்தால் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த டியூட்டீரியம் வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சதுன்னா HODன்னு கிடைக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து எங்கே போயிடுச்சு அப்படின்னா பதிலீடு அடைஞ்சிட்டு சோடியத்துக்கு இங்கே ஹைட்ரஜன் வந்து D வந்து இடப்பெயர்ச்சி அடையுது. அப்போ NaOD இங்கே HODன்னு கிடையாது. HOD ஹெட்ரோதெர்டி ஃபார்முலா கிடையாது, ஆக்சைடு ஆஃப் டியூட்டீரியம் அண்ட் ஹைட்ரஜன் ஆக்சைடு ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இப்போ புரியுதுங்களா. அதேமாதிரி இங்கே HCl D2O, இந்த DODன்னு வச்சுக்கிறோம். இப்போ HODன்னு கிடைச்சிடும், DClன்னு கிடைக்குது. இங்கே அதே தான் 4 கிடைக்குது, 4 D வந்து சேர்ந்துருது, 4 HOD கிடைக்குது. சரியா. ஒரு சேர்மத்தில் காணப்படும் அயனித்தன்மையுடைய ஹைட்ரஜனை கண்டறிய இந்த மாதிரி பரிமாற்ற வினைகள் பயன்படும். இது முக்கிய ஒன்றுகள் கேட்பாங்க சார். ஒரு சேர்மத்தில் உள்ள அயனி ஹைட்ரஜனை கணக்கிட பயன்படும் முறைன்னு பார்த்தோன்னா இந்த டியூட்டீரியத்தை பயன்படுத்தி நம்ம கணக்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். 1 மார்க் கேட்பாங்க. ஒரு சேர்மத்தில் காணப்படும் அயனித்தன்மையுடைய ஹைட்ரஜனை கண்டறிய இந்த பரிமாற்ற வினைகள் பயன்படுத்தப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக D2ஓவை ஹைப்போபாஸ்பரஸ் அமிலம் வந்து H3PO2 ஹைப்போபாஸ்பரஸ் அமிலம் அப்படிங்கிறது. சரி, அந்த ஹைப்போபாஸ்பரஸ் அமிலம் வந்து H3PO2 டியூட்டரத்தை வினைபுரிந்து அப்படின்னா இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன்கள் வந்து ஒரு D வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சது H2DPO2ன்னு கிடைக்குது, இங்கே HDOன்னு கிடைக்குது. சரி, அதே HODன்னு நம்ம சொல்லிக்கலாம். முன்னே பார்த்த அதே HODன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஏன் சார் இங்கே ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் பிரிஞ்சுன்னு பார்த்தோம்னா மீதி இருக்க ஹைட்ரஜன் என்னவாக இருக்கும், ஆக்சிஜன் சேர்ந்து ஹைட்ராக்சைடாக உருவாகுது. அதனால் பார்த்தீங்கன்னா
இதனை மோனோபேசிக் ஒரு காரத்துவமுடைய அமிலம்னு கூட சொல்கிறாங்க. சரி பாருங்கள், எடுத்துக்காட்டாக D2O ஹைப்போபாஸ்பரஸ் அமிலத்தை வினைப்படுத்தும் போது டியூட்டீரியத்தால் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இவ்வினை ஹைப்போபாஸ்பரஸ் அமிலம் ஒரு காரத்துவமுடையது என காட்டுகிறது. இது ஒரு ஒன்றாக கேட்பாங்க. சரியா? பாருங்கள், இவனை ஹைப்போபாஸ்பரஸ் அமிலம் ஒரு காரத்துவமுடையதாக காட்டுகிறது. இது உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. ஹைப்போபாஸ்பரஸ் அமிலம் காரத்தன்மை விலகுன்னு கேட்டால் ஒரு காரத்துவமுடையது என காட்டலாம். இது ஒரு காரத்துவமுடையது அப்படின்னு குறித்து வச்சுக்கணும். ஒரு காரத்துவமுடையது என காட்டுவதாக அமைகிறது. சரியா? ஸோ அப்போ H3PO2 DO2 போட்டிங்கன்னா H2DPO2 HDO கிடைக்குது. சில டியூட்டீரியன் சேர்மங்களை தயாரிக்கவும் இவனை பயன்படுகிறது கூட. டியூட்டீரியன் சேர்மங்கள் தயாரிக்க அப்படின்னா அலுமினியம் கார்பைடு, கால்சியம் கார்பைடு, மெக்னீசியம் நைட்ரைடு, கால்சியம் பாஸ்பைடு, இது கூடலாம் டியூட்ராக்சைடு போட்டிங்க அப்படின்னா அலுமினியம் டியூட்ராக்சைடு, கால்சியம் டியூட்ராக்சைடு, மெக்னீசியம் டியூட்ராக்சைடு, கால்சியம் டியூட்ராக்சைடுன்னு நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றில் சேர்ந்த இடத்துல ஹைட்ரஜன் போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அலுமினியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இங்கே டியூட்டின்னு இருக்குன்னா டியூட்ராக்சைடு நம்ம சொல்கிறோம். ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. சரியா? அங்கே இருந்து ஹைட்ரஜனாக இருந்தால் ஹைட்ராக்சைடு, இங்கே டியூட்ராக்சைடு போடுறோம். அவ்வளோதான். சரிங்களா? அதே உங்களுக்கு இப்போ வினை போட்டு பாருங்கள் புரியும். புரியலனா என்னுடைய பேர் அரசகுமார், கேளுங்க. நான் என்னை கான்டக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து கனநீரின் பயன்கள். ஸோ அணுக்கரு உலைகளில் கனநீர் பயன்களை பார்த்துக்கோங்க. 3 பாயிண்ட் முக்கியமானது. அணுக்கரு உலைகளில் வேகமாக செல்லும் நியூட்ரான்களின் ஆற்றலை கனநீர் குறைப்பதால் இது மட்டுப்படுத்தியாக பயன்படுகிறது. இது உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. சரியா? அணுக்கரு உலைகளை மட்டுப்படுத்தியாக பயன்படும் சேர்ந்து பார்த்தா கனநீர். சரிங்களா? நியூட்ரான்களின் அணுக்கரு உலையில் வேகமாக செல்லும் நியூட்ரான்களின் ஆற்றலை கனநீர் குறைப்பதால் இது மட்டுப்படுத்தியாக செயல்படுகிறது. இது ஒரு 1 மார்க் கேட்பாங்க. சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்து கரிம வினைகளில் வினை வழிமுறைகளை கண்டறிதல் மற்றும் உடல் செயல் வினைகள் வழிமுறைகளை கண்டறிய பயன்படுகிறது. அதாவது ஒரு வினையில் வந்து எந்த நம்ம கரிம வினையை பார்த்துருப்போம். படி 1, படி 2, படி 3 பார்த்துருப்போம். அதில் என்ன பார்த்தோன்னா அணு வந்து அயனியாக மாறுறது. அந்த அயனி வந்து இன்னும் இடைநிலை சேர்மத்தை உருவாக்குது. இடைநிலை சேர்மம் உருவாகும் போது உங்களுக்கு விளைபொருளாக மாறுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த வினை வழிமுறை. அதனுடைய உடல் செயல்பாடெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுதுங்கிறாங்க. சரிங்களா? அதில் பாருங்கள், தீர்மானிப்பது. இது சோடரிவானாக பயன்படுகிறது. இந்த சோடரிவானுங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அணுக்கரு உலைகளில் வெளிப்படும் வெப்ப ஆற்றலை உறிஞ்சும் தன்மையினை இது பெற்றிருப்பதால் குளிர்விப்பானாக பயன்படுகிறது. அணுக்கரு உலையில் குளிர்விப்பான பயன்படுகிறது. ஆற்றல் மட்டுப்படுத்த பயன்படுகிறதும் என்னது கனநீர் தான். இதெல்லாம் முக்கியமானது. 3 பயன்களையும் பார்த்து வச்சுக்கோங்க. 1 மார்க் கேட்பாங்க. இல்லை டேட்டா நேரடியாக கொஸ்டின் கனநீர் பயன்களை விளக்குன்னு கூட கேட்கலாம். அடுத்து ஹைட்ரஜன் பெராக்சைடு. இதுக்கு ஃபார்முலா பார்த்தா H2O2. ஏன்னா இதுக்கு ஏன் சார் பெராக்சைடுன்னு சொல்கிறாங்க பார்த்தோன்னா இதில் ஆக்சிஜனேட்டர் எண் -1 இருக்கும். ஆக்சிஜனில் பொதுவான ஆக்சிஜனேட்டர் பார்த்தீங்கன்னா -2. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -1 இருக்கிறதுனால பெராக்சைடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஒரு முக்கியமான பெராக்சைடு ஆகும். உலோக பெராக்சைடுகள் நீர்த்த அமிலங்களுடன் வினைப்படுத்துவதன் மூலம் இதனை தயாரிக்கலாம். அப்போ உலோக பெராக்சைடுகளை நீர்த்த அமிலங்களுடன் வினைப்படுத்தும். நீர்த்த அமிலங்கிறது என்னது? சல்ஃபூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம எடுத்துக்கிறது சல்ஃபூரிக் அமிலம் எடுத்துருக்கோம். ஸோ பேரியம் பெராக்சைடு. அடுத்தது சோடியம் பெராக்சைடு. பேரியம் ஆக்சைடு தான் இருக்கும், இருந்தாலும் சோடியம் பெராக்சைடு எடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துக்கலாம். சோடியம் பெராக்சைடு, பேரியம் பெராக்சைடு. ஸோ இதில் பாருங்கள், ஒன்றுமே இல்லை சார். அதே H2O2 மட்டும் அப்படி போட்டுங்க. H2O2 சேர்த்துட்டிங்களா? H2O2 வந்துச்சு. மீதி என்ன இருக்குது? BaSO4 போட்டாச்சு. அதே தான் இங்கே O2 H2O2 எடுத்துகிறோம். Na2SO4 சிம்பிளாக முடிஞ்சு சார். அதெல்லாம் இவனே இதில். சரியா? ஸோ அப்போ தொழில்முறையில் 2 ஆல்கைல் ஆந்த்ராகுயினாலை சுய ஆக்சிஜனேற்றம் செய்வதன் மூலம் பெறலாம் அப்படிங்கிறாங்க. தொழிற்சாலையில் அதிக அளவு தயாரிக்க பயன்படுதுன்னு பார்த்தோன்னா 2 ஆல்கைல் ஆந்த்ராகுயினாலை சுய ஆக்சிஜனேற்றம் அடைய செய்வதன் மூலம் தற்போது ஹைட்ரஜன் பெராக்சைடு தயாரிக்கப்படுகிறது. அது என்ன சார்? இந்த சுய ஆக்சிஜனேட் 2 ஆல்கைல் ஆந்த்ராகுயினால் அப்படின்னா இங்கே கொடுத்துருவாங்க 2 ஆல்கைல் ஆந்த்ராகுயினால். அதாவது இது ஃபஸ்ட் கார்பன் செகண்ட் கார்பனில் ஒரு ஆல்கைல் இருக்குது. ஸோ ஆல்கைல் ஆந்த்ராகுயினோன் அதை ஹைட்ரஜனேற்றம் பண்ணுறோம். இருக்கிற இரட்டை பிணைப்பு பிளவுற்று
OH குரூப்பாக மாறுது, ஆந்திரோகுயினோலாக இருக்குது. ஸோ இந்த ஆந்திரோகுயினோலில் என்ன ரெண்டாவது கார்பனில் ஆல்கைல் குரூப் இருக்கிறதுனால 2 ஆல்கைல் ஆந்திரோகுயினோல் அப்படிங்கிறாங்க. ஸோ இது மறுபடியும் ஆக்சிஜனேட்டர் மடை செஞ்சோம்னா என்ன மாறுது உங்களுக்கு OH O2 பண்ணி O மாறுது. அப்போ H2 இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, H2O2 மாறுது, இங்கே ஒரு O2, அப்போ டபுள் பாண்ட் இருக்குது. ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து H2O2 மாறிட்டு டபுள் பாண்டும் அப்படியே கிடைக்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா ஹைட்ரஜன் கரிமடுக்கு நீர்மடுக்கு. அப்போ எண்ணெயில் நீர் சேர்த்துனீங்க அப்படின்னா இதில் நீரில் எண்ணெய் சேர்த்துனாவோ எண்ணெய் மேலே இருக்கும், அதுதான் கரிமடுக்கு அப்படிங்கிறது மேலே இருக்கிறது. நீர் இருந்தது அப்படின்னா நீர் அடுக்கு கீழே இருக்கும். சரி, அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு கீழே போய் செட்டில் ஆகும், அதை கரிமச்சேர்மங்கள் எல்லாமே மேலே போய் இல்லை ரெண்டு அடுக்காக இருக்கும், அதை வந்து பிரித்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 எத்தில் ஆந்திரோகுயினோல். அதுக்கடுத்து பார்த்தா இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் கிடையாது, 40% ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆசிட் கிடைக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இயற்பியல் பண்பு பாருங்கள், தூய்மையான ஹைட்ரஜன் பெராக்சைடு ஏறத்தால் நிறமற்ற திரவமாகும். ஸோ தூய்மையான ஹைட்ரஜன் பெராக்சைடு நிறமற்ற திரவமாகும், விளிந்த நீல நிறமுடன் சொல்கிறாங்க. நீரை விட அதிக பாகுத்தன்மையுடையது. அப்போ நீர் என்ன சார் பாகுத்தன்மை, நீருக்கு என்ன சார் வித்தியாசம்னு பார்த்தோன்னா நம்ம தொட்டு பார்த்தா தெரியும், எண்ணெய் வந்து பச நம்ம நல்லா ஒட்டுறது தெரியும். அது ரொம்ப என்னது கடைத்தன்மை சொல்லுவாங்க, நீர் அதிக பாகுநிலை. இந்த பாகுத்தன்மைன்னு சொல்லாமல் அதை பாகுநிலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. குறைவாக அதுக்கு நீரை விட கொஞ்சம் அதிகமாக பாகுத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நீரை விட அதிக பாகுநிலை தன்மையும் குறைவான ஆவியாகும் தன்மையும் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடின் 30% கரைசலானது 100 கன அளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு 30% கரைசலானது 100 மில்லிலிட்டர் 100 கன அளவு அப்படின்னு ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. 100 கன அளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு என குறிப்பிடப்படுகிறது. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் STP ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் ப்ரெஷர், அதான் STPங்கிறது. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மில்லிலிட்டர் கனவுள்ள இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடை சூடுபடுத்தும் பொழுது 100 மில்லிலிட்டர் ஆக்சிஜன் வெளியே இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வினை எந்த அளவு அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 1 மில்லிலிட்டர் ஹைட்ரஜன் பெராக்சைடு வெப்பப்படுத்தினா 100 மில்லிலிட்டர் ஆக்சிஜன் மட்டும் வெளியே போகுது அப்படிங்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து வேதியியல் பண்புகள் பாருங்கள். ஹைட்ரஜன் பெராக்சைடு மிகவும் நிலைப்புத்தன்மையற்றது. ஸோ இது வந்து என்னது, நிலைப்புத்தன்மை குறைவாக காரணங்கள் வெப்பப்படுத்தி ஈஸியாக சிதைவடைஞ்சிட்டு நம்ம நீர் மூலக்கூறையும் ஆக்சிஜனை வெளியேற்றுது அப்படிங்கிறாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு மிகவும் நிலைப்புத்தன்மையற்றது. இதன் நீர் கரைசல் தானாகவே விகித சிதைவடைந்து ஆக்சிஜன் மற்றும் நீரை தருகிறது. சரி, ஹைட்ரஜன் பெராக்சைடு நிலைப்புத்தன்மையற்றது. இது விகித சிதைவடைந்து நீர் மற்றும் ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது அப்படிங்கிறாங்க. இவ்வினை மெதுவாக நிகழ்வதாக இருந்த போதிலும் உலோகம் வினையூக்கியாக பயன்படுத்தப்படும் நிலையில் வெடிக்கும் தன்மையுடையதாகும். இந்த வினை வந்து ரொம்ப மெதுவாக நடைபெறும். ஆனால் வினையூக்கியும் உலோகத்தை சேர்த்து வினைப்படுத்தும் போது பார்த்தா வெடிக்கும் தன்மையுடன் அதிக வினைபுரியும் திறன் கொண்டதாக மாறுது அப்படிங்கிறாங்க. இதனை கண்ணாடி காலில் சேகரித்து வைக்கும்போது கண்ணாடியில் உள்ள கார உலோகங்கள் இதில் கரைகிறது. ஸோ இப்போ கண்ணாடியில் சேர்த்துனீங்க அப்படின்னா அதுக்குன்னு அந்த கார உலோகங்கள் சேர்ந்து வினைபுரிந்து அரிச்சிடும். இப்போ கண்ணாடி பாட்டில் ஒரு சில பாட்டில் யூஸ் பண்ணாமல் தான் உப்பு மாதிரி படிஞ்சிருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பறிஞ்சு கண்ணாடி பாட்டில் செதிஞ்சு போயிடும், எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் சேமித்து வைக்கிறாங்க, பிளாஸ்டிக் டப்பாவில் தான் வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கண்ணாடியில் உள்ள கார உலோகங்கள் இது கரைகிறது. இது வினையூக்கியாகிறது. இக்காரணத்தினால் H2O2 கரைசலானது நெகிழி கலன்களில் சேமித்து வைக்கப்படுது. அதாவது பிளாஸ்டிக் டப்பாவில் கேட்கலாம், இது உங்களுக்கு யோசிக்கலாம். H2O2 வந்து ஏன் கண்ணாடிகளில் சேமிக்கிறதுலன்னு கேட்கலாம். அப்படின்னா H2O2 ஆனது நெகிழி கலனில் சேமிப்பு வைப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. இது கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ H2O2 என்ன மாதிரி நீர் மூலக்கூறு ப்ளஸ் ஆக்சிஜன் மாதிரி மேலே பார்த்தோம் இல்லையா, பிற சிதைவடைந்து நீர் மற்றும் ஆக்சிஜன் நீர் மூலக்கூறு மற்றும் ஆக்சிஜனை தருகிறது. இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்படி சிம்பிளாக போட்டுக்கோங்க. 2H2O gives 2H2O + O2ன்னு வச்சுக்கோங்க. சரியா? 2H2O2 போட்டிங்கன்னா 2H2O + O2 4 ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன் கிடைச்சி இங்கே 2 ஆக்சிஜன். சரியா போச்சா? பார்த்துக்கோங்க. ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிஜனேற்றி மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கி ஆகிய 2 வினைப்பொருட்களாக செயல்படுகிறது. இது உங்களுக்கு ஒன்றாக்கலாம். ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிஜனேற்றி மற்றும் ஆக்சிஜன் ஒடுக்கி ஆகிய 2 வினைப்பொருட்களாகவும் செயல்படும் தன்மையுடையது. அதை பார்த்துக்குவோம். ஆக்சிஜனேற்றி மற்றும் ஒடுக்கி ரெண்டுமே செயல்படுது அப்படிங்கிறாங்க. வழக்கமாக ஆக்சிஜனேற்ற வினைகள் அமில ஊடகத்திலும்
வழக்கமாக ஆக்சிஜனேற்றி ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிஜனேற்றி மற்றும் ஒரு 2 வினைகளும் செயல்படுகிறது. வழக்கமாக ஆக்சிஜனேற்ற வினைகள் அமில ஊடகத்திலும் ஆக்சிஜன் ஒடுக்க வினைகள் கார ஊடகத்திலும் நடைபெறுகிறது. இதையும் பார்த்துக்கணும். இதில் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஒன்றா கேட்பாங்க. ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையாக செயல்படுகிறது. ஆக்சிஜன் ஏற்ற வினை எந்த நிலையில் நடைபெறுதுன்னா அமில ஊடகத்திலும், ஆக்சிஜன் ஒடுக்க வினை பார்த்தீங்கன்னா கார ஊடகத்திலும் நடைபெறுது அப்படிங்கிறாங்க. அமில ஊடகத்தில் நடைபெறும் வினை பார்த்திங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு H+ இது அமில ஊடகம். ஏன்னா H இருக்குது, 2H2 இருக்குது, 2 எலக்ட்ரான் இணைந்துட்டு என்ன ஆகுது 2H+, ப்ளஸ் 2 எலக்ட்ரான் இணைந்துட்டு இருக்குது. அப்போ என்ன மாறும் ஆக்சிஜனோடு சேர்ந்து 4 ஹைட்ரஜன் 2H2O மாறிடுது. இது ஆற்றல் எவ்வளோ வெளிப்படுது பார்த்தா 1.77 வோல்ட்டு இது வந்து வெளிப்படுது. ஸோ எடுத்துக்காட்டு பாருங்கள். (2FeSO4 H2SO4) ஃபெரஸ் சல்ஃபேட்டு, சல்ஃபூரிக் அமிலம், ஹைட்ரஜன் பெராக்சைடு இணைப்பு அப்படின்னா இங்கே 2+ இருக்கிற ஃபெரஸ் இங்கே 3+ மாறுது. அப்போ Fe2SO4 த்ரைஸாக மாறிட்டு 2 மூலக்கூறு நீர் மூலக்கூறாக உருவாகுது அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா கெமிக்கல் ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்து சமப்படுத்த பார்த்துருக்கீங்களா? அதுலேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரியா? கார ஊடகத்தில் பார்த்தா அப்படின்னா ஒடுக்கியாக செயல்படும் HO2- OH, நம்ம அது O2 மட்டும் வெளியே வந்துட்டு H2O வருது. H2O நீர் மூலக்கூறாக வருது, 2 எலக்ட்ரான் இழந்துடுது. எடுத்துக்காட்டு 2KMnO4 3H2O. என்ன கிடைக்கும் உங்களுக்கு 2KOH வெளியே போயிடுது. 2KOH போயிடுச்சு. மீதி எனக்கு 2MnO2 2H2O + 3O2 கிடைக்குது. ஸோ இது மூலம் நமக்கு இது ஹைட்ரஜன் பெராக்சைடு அமில ஊடகத்தில் வந்து ஆக்சிஜனேட்டாகவும் கார ஊடகம் செயல்படும் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் இது அடுத்த பார்க்கலாம்.